வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்துட்டு 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போவே சேர்த்துடலாம். அப்போ விசில் வரும்போது கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 10 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலுக்கு மிளகு சேர்த்தா ரொம்ப நல்லது. ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண மிளகையும் சோம்பையும் இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிடலாம். இப்போ ஆட்டுக்காலுக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 சின்ன துண்டு பட்டை. இப்போ இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் தக்காளி சேர்க்குறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆயிலும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். இதிலேயே தனியாகவும் இருக்கும். நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ ஆட்டுக்கால் நல்லா வெந்துட்டுருக்குங்க. கறியெல்லாம் எலும்புலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கின மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் இப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 விசில் மறுபடியும் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இட்லி ஆப்பத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.